அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் தமிழ் வழி அதில் உயிரியல் பிரிவில் அலகு 22 சுற்றுச்சூழல் மேலாண்மை. இந்த பாடத்தில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது சூரிய மின்கல அடுக்குகள். சூரிய மின்கலன் அடுக்குகள் இதுக்கு முன்பு உள்ள பகுதியை நம்ம முந்தைய பாட்டில் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ அடுத்து நம்ம இன்றைக்கு சூரிய மின்கலன் அடுக்குகள் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? இப்போ சூரிய மின்கலங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், தொடர் அடுக்குகளாக வைக்கிறோம். தொடர் அடுக்குகளாக வச்சோம் அப்படின்னாக்க அது சூரிய மின்கல அடுக்குகளாக நம்ம கருதுகிறோம். இதனால் இதில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தினுடைய அளவு அதிகமாகும். ஆனால் அவை மிகவும் உற்பத்தி செலவு மிக்கவை. எனக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறோம். மின்கல அடுக்குகளை நிறைய மின்கல அடுக்குகளை வச்சு சூரியனிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறோம். ஆனால் அதனுடைய உற்பத்தி செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லைங்களா? இப்போ உற்பத்தி செலவு அதிகமாக இருந்ததுன்னா அதை நம்ம பயன்படுத்த முடியுமா? பொருளாதார முறையில் நமக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாகிடும் இல்லைங்களா? இதுதான் நம்ம சூரிய மின்கல அடுக்குகள்னு சொல்கிறோம். நிறைய தொடர்ச்சியாக மின்கல அடுக்குகளை வச்சு சூரிய ஆற்றலிருந்து என்ன எடுக்கிறாங்க, மின்னாற்றலை தயாரிக்கிறாங்க இல்லைங்களா? அல்லது சூரிய சமையற்கலன்கிறது என்னன்னாக்கா உள்ளே கருப்பு நிறத்தில் வண்ணம் பூசியிருப்பாங்க. அடுத்து அது ஒரு உலோகத்தாலானது, உலோகம் அல்லது மரத்தாலான பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எது? சூரிய சமையற்கலன் சரிங்களா? சூரிய சமையற்கலன் உள்ளே எப்படி இருக்கும், கருப்பு நிறத்தில் இருக்கும். வர்ணம் பூசப்பட்ட உலோகம் அல்லது மரத்தால் ஆனது சரிங்களா? இதனுடைய மேற்புறம் தடிமனான கண்ணாடி வச்சுருப்பாங்க. அதில் சமதள கண்ணாடி, சூரிய ஒளியை எதிரொலியாக அமைக்கிற மாதிரி சமதளாடியை பயன்படுத்தியிருப்பாங்க. பார்த்தீங்களா? கண்ணாடி இருக்குங்களா? அதில் கண்ணாடி பயன்படுத்தியிருப்பாங்க. சமதள கண்ணாடி சூரிய ஒளி எதிரொலிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. சூரியன்லேருந்து பெறக்கூடிய கதிர்வீச்சு என்னாகும், அந்த கண்ணாடியில் பட்டு எதிரொலித்து அந்த ஆற்றல் மூலம் என்னாகும், உணவு சமைக்கப்படும் இல்லைங்களா? அடுத்தது சூரிய ஒளி வெப்ப ஆற்றல் நிலையங்கள். சூரிய ஒளி தகடுகள் மூலம் குவிக்கப்பட்ட சூரிய ஒளியின் மூலம் நீர் வெப்பப்படுத்தப்பட்டு நீராவியாக மாற்றி டர்பன்களை இயக்க செய்கிறது. எதை இயக்க செய்யுது? டர்பன்களை இயக்குவதன் மூலம் மின்சார உற்பத்தி செய்யப்படுது இல்லைங்களா? அடுத்தது 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு 1500 யூனிட் மின்சாரத்தை என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும் சரிங்களா? 100 சூரிய வெப்ப சூடேற்றின் மூலமாக ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும்? 1500 யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும் இல்லைங்களா? அடுத்தது சூரிய ஆற்றலினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமளவில் இது விலை இல்லாமல் கிடைக்கக்கூடியது இல்லைங்களா? இது நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இல்லைங்களா? இது நமக்கு விலை இல்லாமல் கிடைக்கக்கூடியது. அடுத்தது இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இது என்னது? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது ஒரு வெப்பமூட்டியாகவும் மின்னாற்றல் உற்பத்தி செய்யவும் பயன்படுது. சூரிய ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இது ஒரு வெப்பமூட்டியாகவும் மின்னாற்றலை உற்பத்தி செய்யவும் பயன்படுது. அடுத்தது இதனால் எந்த வித மாசும் உண்டாகாது. அடுத்தது உயிரி வாயு என்பது என்ன அப்படின்னாக்கா, மீத்தேன் 75%, மீத்தேன் 75%, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரி வாயுங்கிறது என்னென்னு கேட்பாங்க. மீத்தேன் 75%, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை சரிங்களா? இந்த வாயு விலங்குகள் மற்றும் தாவரங்களுடைய கழிவுகள் காற்றில்லா சூழ்நிலையில் மக்கும்போது உருவாகுது. எப்போ உருவாகுது? தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய கழிவு காற்றில்லா சூழ்நிலையில் மக்கும்போது இந்த உயிரி வாயு உருவாகிறது. உயிரி வாயு என்னென்ன? மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை சரிங்களா? ஏன்னா 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க சரிங்களா?
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து என்னென்னாக்க இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னாக்க கோபர் கேஸ். கோபருங்கிறது ஹிந்தி, அதாவது மாட்டுச்சாணம் என்று அழைக்கப்படுகிறது. கோபர் கேஸ்னால் என்னது? மாட்டுச்சாணம்னு அழைக்கப்படும். கோபர் கேஸ் என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. கோபர் கேஸ்னா என்ன? உயிரி வாயு தான். உயிரி வாயுனாக்க தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய கழிவுகள் காற்றில்லா சூழ்நிலையில் சிதைவடைந்து உருவாவது உயிரி வாயு அல்லது கோபர் கேஸ். பொதுவாக இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கோபர் கேஸ்னு சொல்லுவோம். அது வந்து கோபருங்கிறது ஹிந்தி, அதாவது மாட்டுச்சாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? மாட்டுச்சாணம். அடுத்து உயிரி வாயுவின் பயன்கள். உயிரி வாயுனுடைய பயன்கள் இது நம்ம வந்து சமையலுக்கு எரிபொருளாக வந்து பயன்படுத்தலாம் இல்லைங்களா? அடுத்து நீரேற்ற பயன்படும் எந்திரங்களின் மோட்டார்களையும் இயக்குவதற்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? எது? உயிரி வாயு. அடுத்தது நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? மின்சார உற்பத்திக்கு பயன்படுது. அடுத்து உயிரி வாயுனுடைய மேன்மைகள் என்னென்ன பார்த்தோம்னாக்க, இது வந்து எரியும் போது புகையை வந்து வெளியிடாது. என்ன பண்ணாது? வெளியிடாது. எது? உயிரி வாயு எரியும் பொழுது என்னாகாது? புகையை வெளியிடாது. அப்போ புகையை வெளியிடாமல் இருந்தாக்க நமக்கு மாசு ஏற்படாது இல்லைங்களா? அப்போ மாசினை உண்டாக்காது. அப்போ நம்ம உயிரி வாயுவை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். உயிரி வாயுவை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? சமைக்கலாம். இதனால் வந்து மாசு வந்து உண்டாகாது. குறைந்த மாசு தான் ஏற்படும். அடுத்து உயிரிய கழிவுகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் போன்ற கரிம பொருட்களை சிதைவடை செய்வதற்கு மிக சிறந்த வழி இது. அடுத்தது படியும் கழிவுகளில் பாஸ்பரஸ் மற்றும் ஹைட்ரஜன் அளவு மிகுந்திருப்பதனால அது சிறந்த உரமாக வந்து பயன்படுத்தலாம். இது பயன்படுத்த பாதுகாப்பானதாகவும் வசதியானதாகவும் இருக்குது. அடுத்து வந்து பசுமையில்ல வாயுக்கள் வெளியேறும் அளவை பெருமளவில் குறைக்கும். பசுமையில்ல வாயு வெளியேறக்கூடிய அளவை பெருமளவில் என்ன பண்ணும்? குறைக்கும். சரிங்களா? அடுத்து ஷேல் வாயுங்கிறது என்ன அப்படின்னாக்க, இது வந்து பூமிக்கு அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேறு மற்றும் தாதுக்கள், அதாவது குவார்ட்ஸ் மற்றும் கால்சைட் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிக்கிறது. சரிங்களா? ஷேல் வாயுன்னா என்ன? பூமிக்கும் அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேறு மற்றும் தாதுக்கள். பூமியின் அடிப்புறத்தில் காணப்படக்கூடிய சேறு மற்றும் தாதுக்களான மென்மையான பாறை அடுக்குகளை இதை குறிக்கிறது தான் என்னது? ஷேல் வாயுன்னு சொல்கிறது. இந்த பாறை அடுக்குகளினுடைய இடையில் உள்ள துளைகளில் வந்து எண்ணெய் மற்றும் வாயுக்கள் வந்து நிரம்பியிருக்கும். இந்த பாறை அடுக்குகளில் வந்து என்னென்ன இருக்கும்? எண்ணெய் இருக்கும். அடுத்தது மற்றும் வாயுக்கள் நிரம்பியிருக்கும். இந்த வாயுக்கள் எண்ணெயினை வெளியே எடுக்க ஹைட்ராலிக் முறிவு பாறை அடுக்குகள் மேல் எண்ணெய் மற்றும் வாயுக்கள் நிரம்பியுள்ள அடுக்கை அடையும் வரை ஆழமாக என்ன பண்ணுறோம்? துளையிடுறோம். நம்ம போர் பண்ணுறோம் இல்லைங்களா? ஹைட்ராலிக் மூலமாக போர் பண்ணுறோம். ஹைட்ராலிக் முறிவு அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? துளையிட்டு அதை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்துகிறோம். பாறை அடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய்களை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? அடுத்து வந்து ஷேல் வாயுவால் உண்டாகும் சுற்றுச்சூழல் விளைவுகள் என்னென்ன? ஷேல் வாயுவால் வந்து துளையிடுறோம். ஷேல் வாயுவில் வந்து எண்ணெய் எடுப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்? துளையிடுறோம். ஷேல் வாயுக்காக இடம்பெறக்கூடிய துளைகள் நிலத்தடி நீர் மட்டத்தினை வெகுவாக பாதித்து குடிநீர் ஆதாரத்தை மாசுபடுத்துது இல்லைங்களா? மேலும் மண் வளத்தை பாதிக்குது. நிலத்தடியில் உள்ள வாயுக்கள் மற்றும் எண்ணெயினை வெளியேற்ற பல மில்லியன் அளவு நீரை பயன்படுத்த வேண்டியிருக்கிறதுனால இது நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து என்ன பண்ணும்? வெகுவாக பாதிக்கும். அடுத்தது வந்து பாருங்கள், மேலும் அறிந்து கொள்ள 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஷேல் வாயுக்கள் எடுப்பதற்காக இந்தியாவில் வந்து 6 பகுதிகள் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து குஜராத், அஸ்ஸாம், சரிங்களா? அஸ்ஸாம். அடுத்து வடகிழக்கு பகுதி கோண்ட்வானா, மத்திய இந்தியா அடுத்தது கிருஷ்ண கோதாவரி கடற்கரையில் உள்ள அடுத்தது வந்து காவேரி மற்றும் இந்தோ வடிநிலை பகுதி. இங்கெல்லாம் வந்து இந்த ஷேல் வாயு இருக்குது. ஷேல் வாயு எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள்
இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க இல்லைங்களா. இப்போ அடுத்தது வந்து காற்றாற்றல். அடுத்தது வந்து காற்று ஆற்றல். காற்றாற்றலுங்கிறது வேகமாக வீசக்கூடிய காற்றின் விசையானது காற்றாலை டர்பைன் சுழற்சியின் மூலம் வந்து என்ன பண்ணுறாங்க, எந்திர ஆற்றலாக மாற்றுறாங்க. இப்போ மாற்றி அதை நம்ம மின்சாரம் தயாரிக்கலாம். மாற்றி என்ன பண்ணலாம், மின்சாரம் வந்து தயாரிக்க முடியும் இல்லைங்களா. அப்போ மின்சாரம் தயாரிக்கலாம். நீர் உந்திகள், அறவை ஆலைகள் கிணற்றிலிருந்து நீரை மேலேற்றுவதற்கு பயன்படுது சரிங்களா. அடுத்தது உலகினுடைய மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் உள்ளது. எங்கே இருக்குது, ஹவாய் பகுதியில். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் இருக்குது. ஒரு காற்றாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினை வந்து எத்தனை வீடுகளுக்கு பயன்படுத்த முடியும், 300 வீடுகளுக்கு பயன்படுத்த முடியும். அடுத்தது காற்றாலை என்பது காற்றால் உந்தப்படும் ஆற்றல் சுழற்சி ஆற்றலாக மாற்றப்படுவதற்கு நீளமான ரெக்கைகள் ஒரு சுழலும் அச்சுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எந்திரம் சரிங்களா. நீளமான ரெக்கைகள் ஒரு சுழலும் அச்சுடன் வந்து இணைக்கப்பட்டுள்ள ஒரு எந்திரம். இது வேகமான காற்று இறக்கைகள் மீது மோதி அவற்றினை சுழல செய்யுது. ரெக்கைகள் சுழல்வதால் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்னியற்றி செயல்பட்டு மின்னாற்றல் உற்பத்தி ஆகுது. ஒவ்வொரு காற்றாலையிலிருந்து உற்பத்தியாகும் மின்சாரமும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு வர்த்தக ரீதியில் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அப்போ அதுபோல் காற்றாலை நிறையா வச்சுருந்து அதிலேருந்து உருவாகக்கூடிய மின்சாரத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா. அடுத்தது காற்றாற்றலினுடைய நன்மைகள் என்னென்ன. காற்றாற்றல் வந்து விலை இல்லாத சுற்றுச்சூழலுக்கு வந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலாக அது. ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது, காசு கொடுத்து வாங்கணுமா, இல்லை. அது அடுத்து இல்லாமல் மாசு விளைவிக்காது. அதன் மூலம் அந்த ஆற்றல் மூலம் நம்ம மின்சாரத்தை தயாரிக்கலாம். ஆற்றல் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கலாம், மாசு ஏற்படுத்தாது. அடுத்து மின்னாற்றல் உற்பத்தி நிலையங்களை ஒப்பிடும்போது பராமரிப்பு செலவு இதுக்கு மிகவும் குறைவு இல்லைங்களா. அதனால் பராமரிப்பு செலவு குறைவு தான். அடுத்து நீராற்றல் வந்து பார்த்தோன்னா புவியினுடைய மேற்பரப்பு ஏறக்குறைய எத்தனை சதவீதம், 71% வந்து நீரால் சூழப்பட்டிருக்கு. கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. புவியினுடைய மேற்பரப்பு ஏறக்குறைய 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. ஓடும் நீரிலிருந்து பெறப்படக்கூடிய ஆற்றல் மின்சாரம் தயாரிக்க பயன்படுது சரிங்களா. இவ்வாறு பெறக்கூடிய ஆற்றலை நம்ம என்னென்னு சொல்கிறோம், புனல் ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புனல் மின் உற்பத்தி நிலையங்களில் மேலிருந்து கீழே விழக்கூடிய நீர் அல்லது வேகமாக ஓடக்கூடிய நீரினுடைய இயக்க ஆற்றலை வந்து நம்ம வந்து என்ன ஆற்றலாக மாற்றுறோம், மின்னாற்றலாக மாற்றுறோம். இயக்க ஆற்றலை நம்ம என்ன ஆற்றலாக மாற்றுறோம், மின்னாற்றலாக மாற்றுறோம் சரிங்களா. அப்போ மலைப்பகுதி தான் இதுக்கு ஏற்ற பகுதி. ஏன்னா அதுதான் சரிவான பகுதிகளில், அதாவது சரிவாக இருக்கணும், மேடு பள்ளங்களாக இருக்கணும். அப்போ மேட்டு பகுதியிலேருந்து பள்ளமான பகுதியை நோக்கி நீர்வீழ்ச்சி வேகமாக வழிந்து ஓடும். அப்போ ஓடும்பொழுது அந்த ஓடக்கூடிய அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், மின்சார நிலையங்களை அமைக்கலாம். ஓடு நீரில் உள்ள நிலையாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியவை அது வந்து நீர் மின்சாரம் எனப்படும். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், நீர் மின்சாரம்னு சொல்கிறோம் சரிங்களா. அப்போ அந்த டர்பைன்களை வந்து சுழல செஞ்சு அதில் ஓடக்கூடிய இயக்க ஆற்றலிலிருந்து மின்னாற்றலாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். ஓடக்கூடிய நீரில் உள்ள நிலையாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியவை தான் நம்ம நீர் மின்சாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து வந்து ஓத ஆற்றல்ங்கிறது கடல் ஓரங்களில் உண்டாகக்கூடிய கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய ஆற்றல். 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓத ஆற்றல் என்றால் என்ன. ஓத ஆற்றலுங்கிறது கடல் ஓரங்களில் உண்டாகக்கூடிய கடல் நீரினுடைய வேகமான இடப்பெயர்ச்சியினால் ஏற்படும் ஆற்றல். ஏற்படக்கூடிய ஆற்றல். கடல் நீர் வேகமாக இடப்பெயர்ச்சி அடையுது. அப்போ அந்த கடல் நீர் வேகமாக இடப்பெயர்ச்சி அடைகிறதுனால ஏற்படக்கூடிய ஆற்றலை நாம் ஓத ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஓதங்கள் என்பது என்னென்னா கடல் நீரின் மீது புவியீர்ப்பு விசையினால் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக கடல் நீர் மட்டம் உயர்வதும் தாழ்வதும் ஆகும் சரிங்களா. ஓத நீர்மட்டங்கிறது ஓத நீர்வட்டம் என்பது
மிக வேகமாக இடப்பெயர்ச்சியாகும் நீரினை ஓதங்கள் உருவாக்குவதும் அவ்வாறு நிகழும்போது உண்டாகும் இயக்க ஆற்றலை பயன்படுத்தி டர்பன்களை இயக்க செய்வதன் மூலம் மின்சாரம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தயாரிக்கலாம். மின்சாரத்தை நம்ம வந்து தயாரிக்கலாம். சரிங்களா? அவ்வாறு நிகழக்கூடிய இயக்க ஆற்றலை பயன்படுத்தி டர்பன்களை இயங்க செய்வதன் மூலம் என்ன பண்ணலாம், மின்சாரத்தை தயாரிக்கலாம். ஓத ஆற்றலினால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன பார்த்தோம்னா, இதனாலையும் வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லை. சரிங்களா? அடுத்தது வந்து என்னென்னாக்க எந்த இது எரிபொருளும் பயன்படுத்தாதனால கழிவுகள் எதுவும் வெளியேறது கிடையாது. அடுத்தது வந்து ஓதங்கள் எப்போதுமே வந்து உருவாகும் அப்படிங்கிறத வந்து முன்னரே நம்மால் வந்து என்ன பண்ண முடியும், கணிக்க முடியும். இதனால் வந்து இந்த ஆற்றலை நாம் தொடர்ச்சியாக பெற முடியும். நீரினுடைய அடர்த்தி காற்றை விட அதிகமாக உள்ளதனால மிக மெதுவான நீரின் இயக்கத்தினால் கூட டர்பன்களை என்ன பண்ண முடியும், இயங்க செய்வதனால நம்மளால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அடுத்தது மழைநீர் சேகரிப்பு. இது மழைநீர் சேகரிப்பு எதுக்கு இது பண்ணுறோம்னா, எதிர்கால பயன்பாட்டிற்காக மழை பொழியும் போது மழைநீர் சேகரிக்கப்பட்டு சேமிக்கப்படுவதே மழைநீர் சேகரிப்பு எனப்படும். 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினு. 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மழைநீர் சேகரிப்புனா என்ன 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இல்லைனாக்க இதை விளக்குக அப்படின்னு 5 மார்க் கொஷினில் கூட கேட்பாங்க. 2 மார்க் கொஷினில் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும், எழுத தெரியணும். சரிங்களா? எப்படி எதிர்கால பயன்பாட்டிற்காக மழை பொழியும் போது என்ன மழைநீர் சேகரிக்கப்பட்டு சேமிக்கப்படுவதே மழைநீர் சேமிப்பு என அழைக்கப்படுகிறது. இல்லைங்களா? அதுதான் நம்ம வந்து மழைநீர் சேகரிப்புன்னு சொல்கிறோம். எதிர்கால தேவைக்காக மழை பொழியும் போது மழைநீரை என்ன பண்ணணும், நம்ம சேமிக்கணும். இல்லைங்களா? அடுத்தது வந்து என்னென்னாக்க, இது வந்து தொட்டி, குளம், ஏரி, தடுப்பணைகள் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், மழைநீரை வந்து சேமிக்கலாம். அடுத்தது மழைநீரை வந்து சேமிப்பதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, மழைநீர் நிலத்திற்குள் கசிந்து நிலத்தடி நீர் மட்டத்தை என்ன பண்ணோம், உயர்த்தும். இல்லைங்களா? அடுத்தது வந்து மழைநீரை சேமிக்கக்கூடிய முறைகள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேற்கூரைகளில் விழக்கூடிய மழைநீரை சேமிக்கிறது. அடுத்து வந்து மழைநீரை மிக சிறப்பான முறையில் மேற்கூரையிலேருந்து சேமிக்கலாம். வீட்டினுடைய மேற்கூரை அடுக்குமாடி குடியிருப்புகள், அலுவலகங்கள், கோயில்கள் ஆகியவற்றில் பெய்யக்கூடிய மழைநீரை தொட்டிகளில் சேகரித்து வீட்டு உபயோகத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அடுத்தது கசிவுநீர் குழிகள் இம்முறையில் வந்து மேற்கூரை மற்றும் திறந்த வெளியில் வந்து பெறப்படக்கூடிய மழைநீர் வடிகட்டும் தொட்டிகளுக்கு குழாய் மூலம் இணைக்கப்பட்டு சேகரிக்கப்படும் நீர் கசிவு நீர்க்குழிகள் மூலம் மண்ணுக்குள் ஊடுருவி நிலத்தடி நீராக சேமிக்கப்படும். இது கிராமப்புறங்களில் வந்து மக்கள் பல்வேறு வகைகளில் மழைநீரை வந்து சேமிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏரி அமைச்சு சேமிப்பாங்க. ஏரிகள் விட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் மழைநீரை வந்து சேமிப்பாங்க. இல்லைங்களா? ஏரிகள்லாம் வந்து அமைச்சு என்ன பண்ணுறாங்க, பழமையான மழைநீர் சேகரிப்பு முறை ஏரிகள் வெட்டுறது, ஏரிகள் குளங்கள். அப்போ அதில் சேகரித்து அதில் உள்ள உபரி அருகில் உள்ள மற்றொரு கிராமத்தில் உள்ள நீருக்கு வந்து ஏரியில் வந்து விடுவாங்க. மேலருகில் உள்ள பாருங்கள், 2ஆம் நூற்றாண்டில் வந்து சோழ வம்சத்தை சேர்ந்த கரிகால் சோழ மன்னரால் கட்டப்பட்ட கல்லணையானது மிகவும் பழமையானது. இது உலகின் 4வது பழமையான அணையாகும். கரிகால சோழனால் கட்டப்பட்டது எத்தனை பழமையான அணைகள், 4ஆவதாக இருக்கக்கூடிய பழமையான அணைகள் வந்து கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை. இந்த அணை இன்று தமிழக மக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்குது. இவ்வணை எங்கே இருக்குது, திருச்சிராப்பள்ளி நகருக்கு 20 கிலோமீட்டர் அருகில் வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றினுடைய குறுக்கே கட்டப்பட்டது என்னது, கல்லணை. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது எது, கல்லணை. இல்லைங்களா? அடுத்து வந்து ஏரியை மற்றொரு அந்த அவங்க ஏரி நிரம்பினா தான் அடுத்த ஏரிக்கு திறந்து விட்டுருவாங்க மழைநீரை. அடுத்து ஊரணிகள் ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் சிறிய அளவிலான மழைநீரை சேமிக்கும் விதமாக ஊரணி வந்து அமைச்சிருக்காங்க. கிணறுகள் மூலமாகவும் மழைநீரை என்ன பண்ணலாம், சேமிக்கலாம். இல்லைங்களா? அப்போ மழைநீரால் வந்து உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன, மழைநீரை வந்து மிக வேகமாக குறைத்து நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க செய்யலாம். அடுத்தது வந்து பெரிய ஒரு நீர் தேவைகளை சமாளிக்க பயன்படும். நீர் தேவை வந்து எதிர்காலத்தில் தேவையான நீர்களை வந்து நம்மளால் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்து பெருவெள்ளம் மற்றும் மண்ணரிப்பை தடுக்க முடியும். அடுத்து வந்து நிலத்தடியில் சேகரிக்கப்படும் நீர் மனித மற்றும் விலங்கு கழிவுகளை மாசடைவதில்லை. எனவே இதனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், குடிநீராக வந்து பயன்படுத்தலாம். இல்லைங்களா? இதுவரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் காண்போம். அனைவருக்கும் நன்றி.